ஃபோக்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க பாட்டுக்காரன். குட் டு பி பேக் ஆஃப்டர் ஒரு 2 வீக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2 வாரம் கழிச்சு இந்த பாட்காஸ்ட். எவ்ரி டைம் சொல்லி நான் டிசப்பாயிண்ட் பண்ண விரும்பலை, பட் வேற வழியே இல்லை. எனக்கு டைம் இல்லை சத்தியமா. ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டு இருக்கிறனால என்னால் பாட்காஸ்ட் பண்ண முடியல. ஆல்சோ இதுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி வந்து நான் தனியாக பேசும்போது வந்து நான் உங்களை போர் அடிக்கிறேன்னு எனக்கு தோணுது. ஹானஸ்டா கூட ஒருத்தர் இருந்தால் நான் பேசுறது வந்து ஒரு ஃப்ளோவா நல்லா அப்படி ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட பேசிட்டே இப்படி போயிடுற மாதிரி போகிறனால இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டோட வந்திருக்கேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன், சந்தோஷமாக இருக்கீங்க நம்புகிறேன். நிறைய புது பாடல்கள் பேக் டு பேக் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு, எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க நம்புகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருங்க, எல்லாரும் சந்தோஷமா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். ஸோ இந்த பாட்காஸ்ட் வந்து ஒரு ஃப்ரெண்டு தம்பி எப்படின்னாலும் சொல்லலாம். ஒரு கடந்த ஒரு 5 வருஷமா எனக்கு இவனு தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ், 5 வருஷமா எனக்கு தெரியும். திடீர்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் மனதை கொள்ளை கொள்ளும் கல்வன் அந்த மாதிரி ஒரு மோட்ல ஆயிட்டான். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஃபுல்லி ஃபிலிமி தான் வந்து ஃபர்ஸ்ட் அவனை எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. கிஷன் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு. வெல்கம் டு மை ஷோ கிஷன். ஆய்த்தல, நீங்க வந்து சொன்னீங்க எல்லாரும் தூங்க வைக்க கூடாதுன்னு இந்த எபிசோட் பண்றீங்கன்னு. ஆனா நீங்க வேற கெஸ்ட் கொண்டு வந்திருக்கணும்னு நினைக்கிறதுக்கு என்ன கூட்டு வந்தீங்க? இல்ல, தூங்க வைக்கிறது ஆக்சுவலா நல்லது. எத்தனை பேருக்கு தூக்கம் நல்லா இருக்கு சொல்லு? நிறைய பேர் தூக்கமே வர மாட்டேங்குது. நான் இன்டர்நெட் யூஸ் பண்ண ஆரம்பிச்ச புதுசுல வந்து இன்டர்நெட் ஒரு பயங்கரமான அடிக்ஷன்ல. அப்படி இருக்கும்போது கண்டதை சர்வ் பண்ணிட்டு இருப்பேன். என்னோட டேட்டா வந்து அப்ப பிஎஸ்என்எல் ப்ராட்பேண்ட் தான் இருக்கும். அது என்னோட டேட்டா வந்து 2 நாள்ல நான் காலி பண்ணுவேன். சும்மா மாசம் பிறந்த உடனே இஷ்டத்துக்கு டவுன்லோட்ஸ் அடிச்சு தள்ளி சாங்ஸ் டவுன்லோட் பண்ணி என்னென்னமோ பண்ணிருப்பேன். அந்த அடிக்ஷன் டைம்ல தான் வந்து எனக்கு தூக்கம் வர்றது கம்மியாச்சு. எனக்கு அப்பதான் தெரியும், ஓகே இது வந்து இன்சோம்னியா போல, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு. இப்ப எல்லாருக்குமே இன்சோம்னியா இருக்கு, யாருமே ஒழுங்கா தூங்குறது இல்லை, டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இருக்குன்றாங்க. சிலர்லாம் 6 மணி நேரம் தூங்குறதே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு. ஆனா நிறைய பேர் இப்ப என்கிட்ட சொல்லும்போது, ப்ரோ உங்க பாட்காஸ்ட் கேட்டு நான் தூங்குனேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆஹா, சரி நம்ம யாரையோ தூங்க வைக்கிறோம், அந்த புண்ணியம் நமக்கு சேரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் தூக்கம் வராம தான் கஷ்டப்பட்டிருக்கேன். அப்ப எனக்கு என்ன பண்றதுனே தெரியாது. நான் சாங்ஸ் கேட்டேன்னா பயங்கர ஆக்டிவ் ஆயிடுவேன். ஸோ அதனாலேயே கொஞ்சம் சாங்ஸை கம்மி பண்ணிட்டு அமைதியா உட்காந்து இருந்து 1000ல இருந்து 1 வரைக்கும் டிசைடிங் ஆர்டர்ல என்னன்னா தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியெல்லாம் ட்ரை பண்ணிடலாம். நான் தூங்க ட்ரை பண்ணிருக்கேன். டெய்லியா என்ன முடியும், நான் வேற மேட்ச்ல வீக்கு. ஸோ பரவாயில்ல கிஷன், அதை வந்து நம்ம ஒரு பெருமையாவே எடுத்துக்கலாம். என் குரல் கேட்டு நிறைய பேர் தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிஷன், 4 பேர் தூங்கினா நமக்கு தான் நல்லது. ஆமா ஆமா, 4 பேருக்கு நல்லதுதான், எதுவுமே தப்பு இல்லை. அதேதான். ஓகே கிஷன், இன்னைக்கு வந்து நம்ம பாட்காஸ்ட்ல என்ன பத்தி பேச போறோம்னா, வாட்ஸ் ஆன் மை பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு வந்து உங்களோட பிளேலிஸ்ட்க்கு நடுவில் எங்களை நடத்தி கூட்டு போக போறீங்க. ஸோ உங்களோட சேர்ந்து நானும் நம்மளோட லிசனர்ஸும் உங்களோட ஃபேவரட் சாங்ஸ் பத்தி ஒரு அசை போடலாம். இல்ல இப்ப புதுசா தான் இந்த பாட்டை கண்டுபிடிச்சாங்கன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கூட நீங்க எதனாலும் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான சாங்ஸ் பத்தி நம்ம பேசலாம். ஸோ வாட்ஸ் ஆன் யுவர் பிளேலிஸ்ட், டாப் சாங் ஆன் யுவர் பிளேலிஸ்ட் அப்படின்னு என்ன சொல்வீங்க? ஓகே, எனக்கு இப்போ வந்து மேகம் கருக்காதா ரொம்ப ரொம்ப இப்பதான் அது டாப் ஆஃப் த பிளேலிஸ்டா இருக்கு. எனக்கு என்ன பிரச்சனைனா, ரொம்ப சோம்பேறி. எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும், ஆனா அட் தி சேம் டைம் பிளேலிஸ்ட் செய்யறதுல பயங்கர சோம்பேறித்தனம். அதாவது எங்கேயாச்சும் பாரோ பண்ணி தான் ஜிம்முக்கு போனா நானே தேடி வச்சிருக்கேன் டாப் ஜிம் சாங்ஸ், அந்த மாதிரி நானே தேடி அது கேட்க ஆரம்பிச்சிடும். நமக்கு பிடிச்ச விஷயமா இருக்காது, பட் அட்லீஸ்ட் நம்ம கூட நீங்க சொன்ன ஒரு கம்பெனி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். பட் என்னோட பிளேலிஸ்ட் மோஸ்ட் ஹர்ட்னா இப்போ எனக்கு வந்து மேகம் கருக்காதா. உங்களுக்கு என்ன? என்னோட டாப் லிஸ்ட்ல வந்து ஆக்சுவலா நான் புது சாங்ஸ் கேட்பேன், கேட்டுட்டு விட்டுருவேன், திரும்ப அது நம்மளை தேடி வரும். ஸோ எனக்கு வந்து மியூசிக் வந்து மேஜிக்காக தான் நான் பார்க்குறேன். பட் இப்போ நான் அதிகமாக கேட்குற சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஏதேதோ எண்ணம் வந்துன்னு சொல்லிட்டு ஒரு சாங், அமரா காவியம்னு சொல்லிட்டு ஒரு படத்துல அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஈவன் அந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல கூட நான் அந்த டைம்ல கேட்டுட்டு இருந்தேன், ஒரு மாசம் கேட்டிருப்பேன் மேக்சிமம். அதுக்கப்புறம் நான் விட்டேன். இப்போ சமீப காலத்துல ஒரு லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்லயே என்னோட மோஸ்ட் ஹியர்ட் சாங்ல வந்து அது ஒண்ணு. எனக்கு அந்த சாங் வந்து ஹரிச்சரன் பாடின விதம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த படம் சுத்தமா பிடிக்கல. நான் வந்து அந்த ஆல்பம்காக எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. எவ்ரி ஃப்ரைடே வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆகுற சாங்ஸ் எல்லாம் நான் கேட்பேன் மார்னிங். ஏதாவது ஒரு ஆல்பம் எனக்கு ஒரு சாங் பயங்கரமா பிடிச்சிருச்சுன்னா நான் தியேட்டருக்கு போய் பார்ப்பேன்.
நிறைய படம் என்னை டிசப்பாயிண்ட் பண்ணிருக்கு. அப்படி என்ன டிசப்பாயிண்ட் பண்ண படம் வந்து அமரகாவியம். ரொம்ப என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படி இருந்துச்சு. பட் விஷுவல்ஸா ஓகே, எங்கேயும் எனக்கு அந்த கிளைமேக்ஸ் சுத்தமா ஒட்டல, எதுவும் பிடிக்கல. ஈவன் தோ அந்த பாட்டை பார்த்து தான் நான் படத்துக்கு போய் படத்தை பார்த்துட்டு வந்திருந்தாலும், நீ இன்னைக்கும் அந்த படம் வேற, இந்த பாட்டு வேற தான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த விஷுவல் பார்த்தாலும் நான் அந்த படத்தை வந்து மைண்ட்ல இருந்து டெலீட் பண்ணிடுவேன். ஓகே, இது அந்த படம் கிடையாது, இந்த பாட்டை மட்டும் நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஹரிச்சரன் பாடின விதம் வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய ஆல்பம்ஸ் அந்த மாதிரி தானே. எஸ்பெஷலி யுவன் சார் வந்து நிறைய சின்ன சின்ன படங்களுக்கு பண்ணிருப்பாரு. 2000 யுவன்லாம் இப்படி பண்ணிருப்பாரு, நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம் இந்த படத்தை பத்தி எல்லாம். ஆனா அதுல ஒரு கோல்டு ஒன்று பண்ணி வச்சிருப்பாரு. நிறைய சாங் இருக்கு. அதே மாதிரிதான் இந்த சாங் மாலை பொன் மாலைன்னு ஒரு பாட்டு, உதயம் NH4ல. அந்த அந்த பாட்டு கேட்டு எல்லாருமே வந்து யாரோ ஈவன் தான் அந்த ஆல்பம்ல எல்லாருக்குமே ஃபேவரட். எனக்கு அந்த மாலை பொன் மாலை கேட்டு இந்த படத்தை விஷுவல், இந்த சாங்கோட விஷுவல் நான் தியேட்டர்ல பார்க்கணும்னு படத்துக்கு போறேன். படத்துல அந்த பாட்டே இல்ல, சோ அந்த மாதிரி ஒரு பாட்டு பிடிச்சிருக்குன்னா ஒண்ணு அந்த பாட்டு படத்துல இருக்காது, இல்ல யாருக்குமே அந்த படம் தெரியாது. சோ இந்த மாதிரி இது வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் மாதிரி போயிட்டு இருக்கு. எனக்கு தெரியும் இது என்ன ஹர்ட் பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு. சோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த வீரன் ஒரு பாட்டு வந்தது, கேபர் வாசுகியோட பாட்டு. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து ஐ டிஸ்கவர்ட் கேபர் வாசுகி வெரி லேட். நான் வந்து ரொம்ப டல்லா இருந்த ஒரு டைம்ல தான் வசனம் நீ வெட்கம் கோரி நிறைய பாட்டு கேட்டேன். பாட்டு கேட்டு நான் ரொம்ப பெரிய ஃபேன் ஆயிட்டேன். அண்ட் ஐ ஹேட் a chance to work with him. எங்க படத்துல பாட்டு எழுதி இருந்தாரு. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்தது. when you get to work with people who make such an impactல நமக்கு எப்பவுமே ஒரு எக்ஸ்ட்ரா சந்தோஷம் கொடுக்கும். ஸோ எனக்கு அவரோட மியூசிக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், all his songs. ஆக்சுவலா கேபர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரு குரங்கன் பேண்ட்ல இருக்கும்போது 2014ல அவரோட சாங்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணும்போது நான் அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்பெனி த்ரூ அந்த சாங்ஸ் எல்லாம் டிப்ளாய் பண்றது, அவர்கிட்ட கோஆர்டினேட் பண்றது, ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சுத்தமா டச்ல இல்லை. இப்பவும் அவர் சாங் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் கேட்பேன், பட் சுத்தமா டச்ல இல்லை. ஜாலியா பண்ணிருப்பாரு. யூடியூப்ல எல்லாம் வீடியோஸ் எல்லாம் சும்மா மொட்டை மாடல உட்காந்து நம்ம டெரஸ் ஜாம்ஸ்னு ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. குரங்கனோட லிரிக் வீடியோஸ்லாம் அந்த டைம்ல இன்னோவேட்டிவ் இருக்கும். ஒரு இண்டிபெண்டன்ட் சாங்குக்கு லிரிக் வீடியோ வந்து ஒரு எஃபர்ட் எடுத்து எக்ஸ்ட்ராவா பண்ண ஆரம்பிச்சது வந்து கேபர் தான். 2014 அவர் பண்ண லிரிக் வீடியோ சூப்பரா இருக்கும். அந்த டைம்ல வந்து அதை யாருமே அவ்வளவு சீரியஸா எடுத்து பண்ணல. இப்போ நிறைய பேர் அதை பண்றாங்க. அதை பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. சோ அது தவிர ஐ திங்க் நம்ம எல்லாருக்கும் will also have நிரந்தரமா நம்ம பிளேலிஸ்ட்ல ஒரு பாட்டு இருக்கும். ஒரு மினிமம் ஆஃப் 20 இயர்ஸ்ல நம்ம பிளேலிஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது பாட்டு இருக்கா உங்களுக்கு? மினிமம் ஆஃப் 20 இயர்ஸ் நம்ம பிளேலிஸ்ட்ல. மினிமம் ஆஃப் 20 இயர்ஸ்னா வந்து ஹானஸ்டா சொல்லணும்னா கிஷன், எனக்கு வந்து மியூசிக் பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து நான் மியூசிக் கூட டிராவல் பண்ணியிருக்கேன். வீட்டுல அம்மா கேட்பாங்க, சித்தப்பா பாட்டு கேட்பாங்க பயங்கரமா, சித்திங்க கேட்பாங்க, எல்லாம் ஓகே. பட் ஒரு சாங் நான் ரிப்பீட்டடா அதிக தடவை கேட்டிருக்கேன்னா என் லைஃப்ல நான் கேட்டது காதல் வளர்த்தேன்னா தான் இருக்கும். அந்த சாங் வந்து நான் கேட்கும்போது 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்ப எனக்கு லவ்னா என்னன்னு தெரியாது, எனக்கு க்ரஷ் கூட கிடையாது. நான் ஒரு டிபிக்கல் 90s கிட். எனக்கு வந்து நான் பொண்ணுங்கள்ட்ட பேசுவேன், எல்லாம் ஓகே, பட் இந்த ஃபீலிங்ஸ் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பட் அந்த சாங் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டு எனக்கு வந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, கரெக்டா சொல்லணும்னா ஐ ஃபெல்ட் லைக் அ மேன். அந்த சாங் கேட்டு அது எனக்கு கொடுத்த ஃபீலிங்கே எனக்கு இப்போ வரைக்கும் வார்த்தைகளால சொல்றதுக்கு கரெக்டான வேர்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்டப்போ எனக்கு அது கொடுத்தது, எனக்கு வந்து அந்த பாட்டு ஒரு பயங்கரமான வலியை கொடுத்துச்சு. அது வலிதான் எனக்கு தெரியறதுக்கே வந்து அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் ஆச்சு. ஓகே, இது நம்மளை வந்து இப்படி ஃபீல் பண்ண வைக்குதுன்னு கேட்கறதுக்கே எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. ஸோ ஆப்வியஸ்லி காதல் வளத்தை வந்து என் லைஃப்ல நான் அதிகமா கேட்ட பாட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமா பிளேலிஸ்ட்ல இருக்கிறது வந்து கண்ணே கலைமானே தான். என்னை வந்து சின்ன வயசுலனா நான் பிறந்ததுல இருந்து என்னை ஈஸியா தூங்க வைக்கிறதுக்கு ஒரு வழினா கண்ணே கலைமானே போட்டு எங்க சித்தப்பா வந்து என்னை எங்க வீட்டு வராண்டால ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்குள்ள நான் தூங்கிடுவேன். ஸோ அந்த சாங் ஆப்வியஸ்லி. பட் இப்போ வந்து அந்த சாங்குக்கான டெஃபினிஷன் மாறிடுச்சு, அது என்னை எப்படி ஃபீல் பண்ண வைக்குதுங்கிறத மாறிடுச்சு. பட் காதல் வளர்த்தன் வந்து ஓவர் த இயர்ஸ் இப்பவும் ஸ்டில் த சேம். அந்த சாங் வந்து நிறைய பேர் கூட நான் கேட்டிருக்கேன், நிறைய பேர் கூட ஷேர் பண்ணியிருக்கேன், நிறைய பேருக்கு வந்து நிறைய பேரை நினைச்சு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்படிலாம் இருந்தும் அந்த சாங் வந்து எனக்கு பிட்டராகவே ஆகலை. மற்ற நிறைய சாங்ஸ் பிட்டராக இருக்கு. நான் ஒருத்தவங்களுக்கு டெடிகேட் பண்றேன்னா அவங்க என்னைய ஏமாத்திட்டாங்களோ, டிச் பண்ணிட்டாங்களோ, இல்லை நாங்கள் அதுக்கப்புறம் பேசுறதுலையோ
எனக்கு அந்த சாங், எனக்கும் அந்த சாங்குக்குமா இருக்கிற ஒரு ஒரு தொடர்பு வந்து கட் ஆயிடுது. எனக்கு வந்து இப்போ காதல் வளத்தை வந்து அப்படி கிடையவே கிடையாது. நான் அது ஒரு லக்கு ஆக்சுவலா. எனக்கு வந்து அப்படி ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. அந்த மாதிரி ஒரு எமோஷன் அந்த சாங். இல்ல நீங்க சொன்ன மாதிரி நான் ரொம்ப ரிலேட் பண்றேன். ஏன்னா சில பாட்டு நான் ஏன் வந்து என்னோட பிளேலிஸ்ட்ல எப்பவுமே ரீசன்ட் சாங்ஸ் இருக்கும்னா, பழைய பாட்டுலாம் கேட்கும்போது அந்த டைமுக்கு நம்ம அதை எடுத்துட்டு போயிருவோம். அந்த டைம்ல நம்ம ஏதாவது ஒரு மென்டல் ஸ்பேஸ்ல இருந்துப்போம், அது டக்குன்னு நம்ம ட்ரிகர் பண்ணி விட்டுரும். அது வேற ஒரு பெரிய டேஞ்சர் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி. அதனால நான் இதை பத்தி ஒரு எபிசோட், பாட்காஸ்ட் எபிசோட்ல பேசியிருந்தேன், எப்பவுமே ஒரு நியூட்ரல் பிளேலிஸ்ட் வச்சுக்கணும் அப்படின்னு. ஏன்னா அந்த நியூட்ரல் பிளேலிஸ்ட் வந்து எப்ப கேட்டாலுமே நம்மளை ட்ரிகர் பண்ணாம நம்மளை வந்து கொஞ்சம் சந்தோஷமா வச்சுக்கிற ஒரு பிளேலிஸ்டா இருக்கும். ஸோ நீங்க சொன்ன மாதிரி அது ஐ திங்க் எல்லாருக்குமே கனெக்ட் பண்ணிக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பட் உனக்கு ரொம்ப வருஷமா பிளேலிஸ்ட்ல இருக்கிறதுனா எந்த சாங் சொல்லுவாரு? எனக்கு வந்து எனக்கு விடிவி ஆல்பம் ரொம்ப பிடிக்கும். 20 இயர்ஸ் இல்ல, பட் எனக்கு என்னன்னா நான் அப்போ ஒரு டான்ஸ் கிளாஸ்ல நான் ஸ்டூடெண்டா இருந்தேன். ராக் அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு அகாடமில டான்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தேன். அப்போ வந்து ஒரு நாள் கௌதம் சார் வந்தார் எங்க டான்ஸ் கிளாஸ்க்கு. கௌதம் சார் வந்துட்டு இந்த மாதிரி விடிவி ஆல்பம் ரிலீஸ் ஆகுது, எனக்கு ஃபிளாஷ் மாப்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கூட்டு போய் என்ன பண்ணாங்கன்னா, சத்யம் தியேட்டர் அப்போ சிட்டி சென்டர் தான் இருந்தது. ஸோ சிட்டி சென்டர் ஏடிஎம்ல சத்யம் தியேட்டர் வாசல்ல ஓமன பெண்ணே ஹொசானா மாத்தி மாத்தி ஆடிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒரு 10 வாட்டி மாத்தி மாத்தி ஆடுவாங்க. அந்த பெரியவங்க ஆடுவாங்க, நான் போய் வீடியோ எடுக்கணும், தான் என் வேலை. ஸோ அப்போ வந்து அப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் அந்த ஆல்பம் கேட்டேன். நீங்க சொன்ன மாதிரி எனக்கு அப்போ லவ் என்ன எதுவுமே தெரியாது, பட் என்னமோ ஒரு ஃபீலிங் அது ஒர்க் பண்ணும். ஸோ எனக்கு அந்த ஆல்பம் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். இப்போ வரைக்கும் எனக்கு விடிவி கேட்டா அது ஒரு நியூட்ரல் ஆல்பமா இருக்கும். இட் டேக் மீ பேக் டு அந்த யாருக்கும் டெடிகேட் பண்ணிராத. இல்ல அந்த தப்பு மட்டும் நான் பண்ண மாட்டேன். பட் அது எனக்கு எனக்கு என்ன க்ரோயிங் அப் அந்த 2000 to 2010 தான் அதிகமா மியூசிக் கேட்டேன். இப்போ வரைக்கும் அந்த டெக்கேட்ல தான் அதிகமா கேட்டேன். எனக்கு ஒரு நல்ல மிக்ஸா இருந்தது. எனக்கு சிம்பு யுவன் அந்த மிக்ஸ் எனக்கு எப்பவுமே மை ஆல் டைம் ஃபேவரட். மன்மதன், வல்லவன், சிலம்பாட்டம் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது செம்ம ஃபன்னா இருக்கும். காலை கூட யுவன் சார் தானே? காலை ஜிவி காலை இல்ல, கரெக்ட். சிலம்பாட்டம் எல்லாமே செம்ம ஜாலியா இருக்கும். அட் தி சேம் டைம் ஒரு கிளாஸியா இந்த பக்கம் ஹாரிஸ் ஜெயராஜ் ஒரு இது பண்ணுவாரு, உன்னாலே மின்னலே அப்படின்னு. சோ அந்த மிக்ஸிலே வளர்ந்ததால we are very close that. எனக்கு இன்னைக்கு வந்து உங்க ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் யாருன்னு கேட்டா நான் வந்து ரஹ்மான் சார் ஆர் இப்போ வந்து அனிருத் அப்படின்னு சொல்லுவேன். பட் ஆக்சுவலா இம்பாக்ட் பண்ற பாட்டு எதுன்னு கேட்டீங்கன்னா யுவன் அண்ட் ஹாரிஸா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே. சோ மோஸ்ட் ஆஃப் மை பிளேலிஸ்ட் will be அவங்களோட பாட்டு தான் கண்டிப்பா இருக்கும். மிக்ஸ் ஆஃப் தட் தான். ஓகே, do you have any songs இந்த பாட்டு எதுக்கு பிடிக்கும்னே தெரியல, இதுக்கும் எனக்கு எந்த கனெக்ஷன் இல்லை, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது சாங் இருக்கா? எனக்கு இது சொன்னா ஜஸ்ட் ஜெனரலா அந்த சூப் சாங்ஸ் இருக்கும்ல, ஆமா, எனக்கு சூப் சாங்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் என் வாழ்க்கையில பண்ண ஒரே பிளேலிஸ்ட் வந்து சூப் சாங் பிளேலிஸ்ட் ஒன்று பண்ணேன். ஆனா எனக்கு அவ்வளவு ஃபீல் பண்ணது கிடையாது. ஆனா அது என்னமோ எனக்கு ரொம்ப ரெசனேட் ஆகும் எனக்கு அந்த பாடல்கள். சோ கண்டிப்பா எனக்கு சூப் சாங்ஸ் தான். ஏன் ஃபீல் பண்றதுன்னு தெரியல, ஆனா ஒரு ஃபீலிங் இருக்கும். எனக்கு வந்து தித்திக்குதேன்னு ஒரு படம் இருக்கு, ஜீவா நடிச்ச படம். அந்த படத்துல வந்து சில்லென்ற தீப்பொறின்னு ஒரு சாங் இருக்கு. சில்லென்ற தீப்பொறி ஒன்று சிலு சிலு சிலுவன கலகலகலவன அந்த பாட்டு ஃபீமேல் சோலோ. லைப்ரரி சின்ன வயசுல பிரிஞ்சிருவாங்க, ஆமா அதே. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். லைக் அந்த பாட்டு ஏன் பிடிக்குதுன்னே எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த சாங்கோட லிரிக்ஸா இருக்கட்டும், எனக்கு எதுவுமே வந்து நான் எதுவுமே பண்ணது கிடையாது. அது ஐ டென்ட் ஃபீல் பர்சனல், பட் அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இத்தனைக்கும் வந்து இந்த சாங் ஃபுல்லாவே ஒரு ஃபீமேல் லீட் வந்து அந்த லவ்வரை பார்த்து ஹீரோவை பார்த்து பாடுற பாட்டா தான் இருக்கும். எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். நான் இன்ஃபேக்ட் அந்த பாட்டு பிளே ஆகுது, டிவில பிளே ஆகுதுன்னா நான் ஃபீமேல் வாய்ஸ்ல பாடிட்டு இருப்பேன். எதுக்குன்னே தெரியாது எனக்கு அந்த சாங். ஆல்சோ அந்த சாங்கோட ரிதம் வந்து வித்யாசாகர் சூப்பரா பண்ணியிருப்பாரு. அதனால இப்போ லாஸ்ட் ஒரு 1 இயர்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹியர்ட் சாங்ல வந்து அது கண்டிப்பா இருக்கும். அது பயங்கரமான ஒரு சாங். அது ஏன் பிடிக்குது எதுக்கு பிடிக்குதுன்னு தெரியாது, ஆனா ரொம்ப பிடிக்கும். அதே படத்துல வந்து மைனாவே மைனாவேன்னு சொல்லிட்டு ஒரு சாங் உதித் நாராயணன் பாடியிருப்பாரு, மைனாவே. அந்த பாட்டு அதோட ஒரிஜினல் வெர்ஷன் ரொம்ப பிடிக்கும். ஒரிஜினல் வந்து யேசுதாஸ் பாடியிருப்பாரு மலையாளம்ல. ஆமா, அது மலையாளம் பாட்டு. சோ அதுவும் ரொம்ப பிடிக்கும். இல்ல ஏன் பிடிச்சிருக்குன்னே தெரியல, நான் இது கூட எமோஷனலாவே கனெக்ட் ஆகல, பட் ரொம்ப பிடிக்கும்னா அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல நீங்க சொல்லும் போது எனக்கு என்ன ஞாபகம் இருந்ததுன்னா, எனக்கு வந்து சின்ன வயசுல ஸ்கூல்ல ஆட்டோல தான் அனுப்பிடுவாங்க, 4-5 பசங்க சேர்ந்து போவோம். அந்த ஆட்டோ ஓட்டுறவர் வந்து தேவா பாட்டு பாடிட்டே இருப்பாரு. தேவா பாட்டு எந்த பாட்டு கேட்டாலுமே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு எனர்ஜி வந்துடும், ஏன்னு தெரியல. சோ அது அவர் வாய்ஸா, அவர் எனக்கு சலோமியாலாம் கேட்டா இன்னி வரைக்கும் என் ஜிம்ல
ஏதாவது நான் பிளேலிஸ்ட் கேட்டுட்டு இருப்பேன், டக்குனு சலோமியா வந்ததுன்னா சின்ஸ் யூ தேவா பத்தி சொன்னனால சொல்றேன். மோஸ்ட் ஹியர்ட் சாங்ல இன்னொரு சாங் வந்து ஒரு மணி அடித்தால்னு ஒரு சாங் இருக்கு. படத்து பேர் வந்து காலமெல்லாம் காதல் வாழ்க. செம்ம பாட்டு கிஷன். பாட்காஸ்ட் முடிச்சு நீ போய் கேளு. முரளி பாடியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் வேணா விஷுவல் பார்த்துரு, அதுக்கப்புறம் ஸ்பாட்டிஃபைல இப்பதான் ரீசெண்டா ரிலீஸ் பண்ணாங்க ஆடியோ. சூப்பர் சாங். நிறைய பேர் வந்து எஸ்பிபி ரஹ்மான் பத்தி பேசுவாங்க, எஸ்பிபி ராஜா பத்தி பேசுவாங்க, ஹரிஹரன் ரஹ்மான் பத்தி பேசுவாங்க. பட் நிறைய பேர் தேவா ஹரிஹரன் பத்தி பேச மாட்டாங்க. கில்லர் காம்போ ஆக்சுவலா. அவங்க பாடின பாட்டு எல்லாமே ஹிட். ஐ மீன் ஹரிஹரன் வந்து தேவா மியூசிக்ல பாடின எல்லா பாட்டும் ஹிட். ஒரு பாட்டு கூட தப்பா போயிருக்குன்னு சொல்லவே முடியாது. அப்படி ஒரு ட்ராக் ரெக்கார்டு. நீ ஒரு மணி அடித்தால் காலேஜ் செம்ம பாட்டு. பயங்கரமா உருகி எழுதியிருப்பாரு பழனி பாரதி அந்த பாட்டை. செம்ம ஃபீலிங்ல இருக்கும் அந்த பாட்டும். நான் அது கூட எமோஷனலாவே கனெக்ட் ஆகலையே, இது எனக்கு எதுக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு அந்த பாட்டுல வந்து. அது ஒண்ணு. ஆல்சோ நீ வராக நதிக்கரை சொன்ன, எனக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்கு. நான் 3rd ஸ்டாண்டர்டோ 4th ஸ்டாண்டர்டோ படிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த படம் வந்துச்சு. எனக்கு தெரியல சென்னையில வந்து இந்த கல்யாணத்துல ஆர்கெஸ்ட்ரா கல்ச்சர் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பட் சவுத் தமிழ்நாடுல ஹெவியா இருந்துச்சு. லைக் ஒரு கல்யாணமோ காது குத்தோ பால்காச்சோ எதுனாலுமே வந்து ஆர்கெஸ்ட்ரா கூப்பிடுவாங்க. ஒரு ட்ரூப், மியூசிக் ட்ரூப். அது ஒரு 8 பேருக்குள்ள ஒரு ட்ரூப் இருப்பாங்க. வந்து பயங்கரமா ஒரு 3 hours அப்போ என்ன சாங் ட்ரெண்டிங்ல இருக்கோ ரெக்வஸ்ட் எல்லாம் எடுத்து பயங்கரமா பண்ணுவாங்க. செம்மையா இருக்கும் அதை பாக்குறதுக்கே. எங்க அண்ணியோட கல்யாணத்துல வந்து வராக நதிக்கரை ஒரு பாடும்போது எவ்ரி டைம் அந்த சிங்கர் பாடி முடிச்சோடனே அவருக்கு அந்த டைம்லயே வந்து 500 rupees வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க செமையா பாடுறீங்க, ஒன் மோர்னு சொல்லிட்டு அந்த பாட்டை ஒரு 4 தடவை பாடினாங்க பேக் டு பேக். பாடிட்டு அவர் சொன்னாரு, இதுக்கு மேல நான் பாடினேன், என்னால முடியாதுங்க, இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எவ்ரி டைம் அவர் பாடும்போது வந்து அவருக்கு வந்து காசு கொடுத்து நீங்க சூப்பரா பாடுறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு தெரியல, நான் வேற ஊர்ல வளர்ந்தேன். பட் சென்னையில ஆர்கெஸ்ட்ரா கல்ச்சர் இருந்துச்சா, எப்படி இருந்துச்சு, அதுவே அதோட ஐடியாவே எனக்கு சுத்தமா இல்லை. பட் சவுத் தமிழ்நாடுல ரொம்ப ரொம்ப இப்போ ஆமா 2005 2006 வரைக்கும் கூட ரொம்ப ப்ரிடாமினண்டா இருந்துச்சு. இப்பவும் இருக்குது, முன்னாடி இருந்த மாதிரி இல்ல. முன்னாடி எல்லாம் வந்து கல்யாண ரிசப்ஷன், கல்யாணம் ஆர்கெஸ்ட்ரா இல்லாமனா வந்து இன்னும் ஆர்கெஸ்ட்ரா வைக்கலையா அப்படின்வாங்க. அது வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட் விஷயமா இருந்துச்சு. இப்போ அது இல்ல, அந்த கல்ச்சர் அப்படியே கம்மியாயிடுச்சு. ஆமா இல்ல கரெக்ட். ஆமா இப்ப எல்லாம் மோஸ்டா 1 piece இல்ல 2 piece மாதிரி தான் இருக்கும். ஆமா 2 piece பேண்ட் மாதிரி வந்து வாசிச்சிட்டு போயிடுவாங்க. ஆல்சோ டிஜே வச்சுக்கிறாங்க இப்போ, இஷ்டத்துக்கு பாட்டு போறாங்க. இல்ல டிஜே கூட இல்ல, பென் டிரைவ் தான். யூடியூப்ல இருந்து இந்த 1 hour மிக்ஸ் டவுன்லோட் பண்ணி போட்டு போயிடுறாங்க. அது இன்னும் மோசம். சோ உனக்கு சைல்ட், ஐ மீன் ஏர்லி டீன்ஸ் இருக்கும்ல, லைக் 13 to 19, பிடிச்ச ஆல்பம், பிடிச்ச சாங்ஸ், லைக் திஸ், இது கேட்டா நான் அப்படியே டெலிபோர்ட் ஆயிடுவேன், அந்த மாதிரி சாங்ஸ்லாம் இதெல்லாம் சொல்லுவது. ஓகே, நான் கொஞ்சம் லேட்டா தான் பிறந்தேன், அதனால இந்த பாட்டுலாம் உங்களுக்கு நீ டீன்ஸ்ல இருக்கும்போது அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நான் லேட் டீன்ஸ்ல இருக்கும்போது எனக்கு 3 ஆல்பம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அது ஏன்னு தெரியல, பட் எனக்கு அந்த இதழின் ஒரு கண்ணழகா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ திங்க் தி ஹைப் அரவுண்ட் தி ஆல்பம் எல்லாமே எனக்கும் மோஸ்ட்லி அது நம்ம லைஃப்ல சில விஷயம் நடக்கும்போது அந்த ஆல்பம்ஸ் நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் லவ்ல யாராச்சும் பார்த்து ஒரு கிரஷ் ஏதாவது ஒன்று வந்திருக்கும், கரெக்டா அந்த ஆல்பம் வரும். ஸோ நம்ம அதை வச்சு அசோசியேட் பண்ணிப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்சு 3 ஆல்பம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அப்புறம் டிவி ஐ டோன்ட் திங்க் அது டீன் கிடையாது, அது ஸ்கூல். ஆமா 3 ஆல்பம் பிடிச்சிருந்தது. அப்புறம் எனக்கு வந்து பவர் பாண்டி ஆல்பம் ரொம்ப பிடிக்கும். அது டீன்ஸ் இல்ல, கொஞ்சம் டீன்ஸ்க்கு அப்புறம் தான். பட் எனக்கு அந்த ஆல்பம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கியூட்டான ஒரு ஆல்பம். நான் நேத்து கூட பவர் பாண்டி பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். அவுட் ஆஃப் த ப்ளூ ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஆல்பம் கேட்டேன். எனக்கு நிறைய ஆல்பம்ஸ் வந்து 2014 அப்புறம் ஏதாவது ஆல்பம் பத்தி பேசணும்னா நான் ஏதாவது ஒரு வகையில அந்த ஆல்பம்ல அசோசியேட் ஆயிருப்பேன். பவர் பாண்டியிலாம் நான் ஒர்க் பண்ணேன் ரிலீஸ் டைம்ல. ஸோ அந்த ஆல்பம் வந்து ரிலீஸ் பண்ண மெமரிஸ்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஆல்சோ அந்த படத்தோட ஆல்பமே ரொம்ப நாய்ஸ் ஃப்ரீ, எல்லாமே லைவ் எடுத்திருப்பாங்க, கேட்கவே ரொம்ப சூதிங்கா இருக்கும். ஈவன் த மாசியஸ்ட் ஒரு சூறக்காத்து சாங் கூட வந்து கேட்கறதுக்கு அவ்வளோ மெலடியா இருக்கும். அது வந்து மாசா ஃபீல் ஆகும், பட் இட்ஸ் அ மெலடி. அந்த மாதிரி அந்த ஜோன்ல தான் அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அது சூப்பரா இருக்கும். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர் வந்து இந்த ஏஜ் குரூப்ல ஒரு ஹீரோவா பிளேஸ் பண்ணது எனக்கு தெரிஞ்ச அந்த டைம்ல தான். அந்த படம் தான் ஒரு லேண்ட்மார்க் படம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய மாறிச்சு, கல்ச்சர் மாறிச்சு. பட்
தமிழ்ல அது ஒரு கண்டிப்பா ஒரு மறக்க முடியாத படமா இருக்கும் அந்த லிஸ்ட்ல. நிச்சயமா பவர் பாண்டி. உங்களுக்கு என்ன, நீங்க சொல்லுங்க. இதுதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா என்னோட டீன்ஸ் எல்லாமே வந்து யுவன் தான் இருந்தாரு டோட்டலாவே. ஸோ யுவன் நான் ஒரு ஸ்டேஜ்ல என்ன மாதிரியான ஒரு ஃபேனா இருந்தேன்னா, நான் யுவன் சாங்ஸ் மட்டும்தான் கேட்பேன், வேற யார் பாட்டும் கேட்க மாட்டேன். எனக்கு இளையராஜாவே வந்து நிறைய பேர் இதுக்கு அஃபண்ட் ஆவாங்க, பட் இருந்தாலும் பரவாயில்ல, உண்மையா சொல்லலாம். நிறைய பேர்கிட்ட வந்து நான் கேட்பேன், ராஜா என்ன யுவனோட அப்பா தானே, அப்படி எல்லாம் பேசியிருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரியான ஒரு பித்து பிடிச்ச யுவன் ஃபேன். எந்த அளவுக்கு யுவன் ஃபேன்னா, ஆர்குட், யாஹூ மெசஞ்சர்ல வந்து யாஹூ மெசஞ்சர் குரூப்ஸ்லாம் இருக்கும் முன்னாடி. லைக் யாஹூ மெசஞ்சர் குரூப்ஸ்லாம் வந்து ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணிட்டு போய் சண்டை போடுறது. ஸோ ஹாரிஸ் கம்யூனிட்டியில போயிட்டு வந்து இதெல்லாம் நல்லாவே இல்லை, போய் யுவன் பாட்டு கேளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நார்மலா ஏதாவது பேர் வச்சுட்டு போனோம்னா நம்மளை பிளாக் பண்ணிடுவானுங்க. சரி ஓகே, ருத்ரன் ஹாரிசியன் அப்படின்ட்டு போனோம்னா நம்மளை பிளாக் பண்ண மாட்டாங்க, இல்லைன்னா மற்றதுனா உடனே பிளாக் பண்ணிடுவானுங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு பிளான் பண்ணி எல்லாம் போயிருக்கீங்க. ஆமா, அது வந்து எனக்கு வந்து கோவம் வந்துருச்சுன்னா நான் அப்படியே காலாட்டிட்டே உட்காந்து டைப் பண்ணுவேன், என்னடா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு. நான் பயங்கரமான ஃபேன் வார்ஸ்ல எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கேன், ஹீரோஸ்க்காக ஆனதுல. பட் மியூசிக் டைரக்டர்னாலும் அந்த டைம்ல ஹாரிஸ் மட்டும் தான் எங்களுக்கு, காம்படிட்டரே கிடையாது. ஸோ ஹாரிஸ் கம்யூனிட்டியில போய் சண்டை போடுறது. ஸோ அப்படி வந்து ஆர்குட்ல சண்டை போட்டு எனக்கு ஆக்சுவலாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹாரிஸ் ஃபேன்ஸ் அந்த டைம்ல தான் கிடைச்சாங்க. சண்டை போடுவோம். அதுக்கப்புறம் ஒரு பேட்டில் கிரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, நாங்க உங்க கம்யூனிட்டிக்கு வர மாட்டோம், நீங்க எங்க கம்யூனிட்டிக்கு வரக்கூடாது, நம்ம புதுசா ஒரு கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யுவன் vs ஹாரிஸ்னு ஒரு கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணி அதுல சண்டை போடுவோம். எவ்ரி ஆல்பம் ரிலீஸ் பண்ணும்போது டெய்லி சண்டை போடுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் பைத்தியக்காரத்தனமா. பட் எல்லாருமே பண்றது தானே ஏதோ ஒரு வகை. இல்ல கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு நீங்க யாரடி நீ மோனி ஆல்பம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் செம்ம ஃபன்னான ஒரு ஆல்பம். அந்த டைம்ல பீமாவும் சூப்பரா இருந்தது. நிறைய பேர் பீமா பத்தி அவ்வளவு பேச மாட்டாங்க, பீமா ஆல்பமும் சூப்பரா இருந்தது. பீமா செம்ம ஆல்பம். யாரடி நீ மோகினி பத்தி சொல்லும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம், அந்த படம் வந்து தெலுங்குல ஒரிஜினலா பண்ணாங்க, வெங்கடேஷ் அண்ட் த்ரிஷா பண்ணாங்க. அந்த சாங்ஸ் அப்படியே ரீடைன் பண்ணி தான் தமிழ்ல அப்படியே யூஸ் பண்ணாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஆல்பம் கேட்கும்போது நான் அப்படியே எங்கேயோ பார்த்த மயக்கம் தான் ஃபர்ஸ்ட் சாங், கேசட்ல ப்ளே பண்றேன். இங்கே கதைகளிலே கேட்ட பெண்ணா திரும்பி திரும்பி பார்க்கிறேன் அங்கும் அப்படின்னு சொன்ன உடனே நான் ஆட்டோமேட்டிக்கா சொல்றேன், அடுத்து என்ன இருக்கும், அங்கும் இங்கும் ஓடும் கால்கள் அசையம் இருக்கு, அந்த மாதிரி தானே ஏதோ வரப்போகுது அப்படின்ட்டு அதே லைன் வந்துச்சு. பாரு, நானும் ஒரு நாஸ்டாமஸ் தான். அது அதுக்கப்புறம் ஆண்கள் வெட்கப்படும் தருணம் உன்னை பார்த்த பின்புதான். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு கேட்கறதுக்கு கேட்டு பரவாயில்ல, நம்ம முத்துக்குமார் மீட்டர்ல நம்ம திங்க் பண்றோம், நம்மளும் பெரிய ஆள் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண வச்ச. அண்ட் அதே டைம்ல எனக்கு பையா ஆல்பம் ரொம்ப ரொம்ப, நீங்க சொன்னீங்களா அந்த டைம்ல லவ் கூட இல்ல, அது கேட்டு எனக்கு துளி எல்லாம் கேட்கும் போது ஏன் இது என்னமோ ஒண்ணு நடக்குது உள்ள, இது என்ன, இது என்னமோ ஒரு பாட்டு ஆரம்பத்துல யுவன் இதுக்காகல பாட்டுக்கு முன்னாடி யுவன் ஒரு இது இஸ் திஸ் லவ் அப்படின்னு பேசியிருப்பாருல, அந்த மாதிரி தான் உள்ள ஓடிட்டு இருக்கோம். அந்த ஆல்பம் பையா 7G எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது டீன்ஸ் இல்ல, பட் நான் क्वेश्चन தாண்டி வேற எங்கேயோ போயிட்டேன். பட் அது ஒன் ஆஃப் தி இனிஷியல் ஆல்பம்ஸ், அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. 7G வந்து அதை பத்தி ரொம்ப பேசிட்டே இருப்பேன். 7G வந்து நான் கவுண்ட்லெஸ் டைம்ஸ் பார்த்துட்டேன் என் லைஃப்ல. நான் பார்த்த அதிக டைம் பார்த்த படம் வந்து 7G தான். க்ளோசர் டு ஒரு 120 130 அந்த அவ்வளோ. எனக்கு வந்து அந்த படத்துல உள்ள டயலாக்ஸ் தெரியும், பிஜிஎம் தெரியும், அட்மாஸ்பியர்ல வேற யார் எங்க சொதப்பிருக்காங்கன்னு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு நான் பார்த்துருக்கேன் லிட்ரலி. அந்த படம் வந்து ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரேட். அதை ஆக்சுவலா இன்னைக்கு அவைலபிலிட்டி இல்லைன்னா நான் 7G வச்சு ஒரு த்ரோ பேக் பண்ணணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நீ வந்தனால உன்னை வச்சு போட்காஸ்ட் ஆமா. ஸோ வேற டீம்ல டிஃபைன் பண்ற ஆல்பம் எனக்கு வந்து இதுவும் ஆடுகளம் ரொம்ப ரொம்ப, அது கொஞ்சம் ஏர்லி டீன்ஸ். எனக்கு ஆடுகளம் ஆல்பம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐயோ பாட்டு அது வந்து பயங்கரமா எனக்கு ஏன் தெரியல, அதை கேட்டுக்கிட்டே இருப்பேன். எஸ்பிபி சார் வாய்ஸ்னால அது ஓடிக்கிட்டே இருக்கும் வீட்டுல. எனக்கு என்ன பிரச்சனைனா எனக்கு எல்லாமே கொஞ்சம் பிஃபோர் டீன்ஸ் தான் பயங்கரமா இம்பாக்ட் பண்ணிருக்கு. பட் எனக்கு என்ன பிரச்சனைனா எனக்கு மறந்துடும். பிஃபோர் டீம்ஸ் நம்ம என்ன பண்ணோம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ரொம்ப ரொம்ப பெரிய மெமரி மட்டும் தான். ஆக்சுவலா என்னோட மெமரி பெட்டர் ஆனதே வந்து ஆஃப்டர் 20 தான்.
அதுக்கு முன்னாடி என்னோட மெமரி ரொம்ப வேகா இருக்கு. ம். மியூசிக்லயுமே நிறைய பாட்டு கேட்டிருப்பேன். எங்கேயோ 1 மணி அடித்தால்லாம் நான் கடைசியா வந்து நான் 6th படிக்கும்போது கேட்டிருப்பேன். அதுக்கப்புறம் நான் கேட்கவே இல்லை. என் ஃப்ரெண்டு இப்போ ரீசெண்டா பாடுறா இந்த பாட்டு ஸ்பாட்டிஃபைல வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சான். அப்பதான் நான் ரிவிசிட் பண்ண ஆரம்பிச்சேன். இல்லைன்னா நான் அந்த பாட்டு மறந்தே போயிருப்பேன். எனக்கு வந்து கனவே கனவே அதான் எனக்கு தெரிஞ்சு டேவிட் டீன்ஸ்ல வந்து ப்ளூடூத்ல அனுப்பிட்டு இருந்தாங்க நினைக்கிறேன் அந்த பாட்டை. மச்சான் பயங்கரமா இருக்கடா பயங்கரமா இருக்கடா எல்லாம் உட்காந்து சிம்ப் மாதிரி உட்காந்துருப்போம் லாஸ்ட் பெஞ்ச்ல மச்சான் எனக்கு கனப்படா கனவே கனவே நான் உனக்கு கனப்புறேன்டா அவருக்கு. அது வந்து எனக்கு ரொம்ப இம்பாக்ட் பண்ண ஒரு ஆல்பம். அதே எனக்கு விஐபி அகைன் எனக்கு ஆப்வியஸ்லி எல்லா பாப்புலர் சாங்ஸும் எல்லாருமே சொல்லிடுவாங்க. பட் எனக்கு ஜென்ரலாவே அம்மா சென்டிமெண்ட் கொஞ்சம் அதிகம். அதனால அம்மா ஆமா எனக்கு இப்ப கூட ஏதாவது ஒரு சீன்ல அழுகணும்னா நான் வந்து ஒரு 4-5 வாட்டி அம்மா கேட்டாலே ஒரு மாதிரி அப்படியே கரைஞ்சு இதே ஒரு மாதிரி சாஃப்ட் கூட அதுக்கப்புறம் அழுகிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். மோஸ்டா ஆமா டக்கு எதுவும் மைண்டுக்கு வர மாட்டேங்குது. நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, நான் டக்குனு வரேன். எனக்கு வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் அதிகமா தேவா தான் கேட்டுட்டு இருக்கேன். தேவாவோட குத்துப்பாட்டுல மெலடி கேட்டுட்டு இருக்கேன். அவர் மெலடி வேற லெவல்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. அதை நம்ம வந்து சீக்கிரமா செலிப்ரேட் பண்ணிடணும். அவர் இருக்கும்போதே அவருக்கு ஒரு பெரிய கான்சர்ட்டோ ஒரு மணி விழாவோ வச்சு மனுஷன் என்னென்ன பாட்டு போட்டிருக்காரு, அவருக்கு ஏதாவது பண்ணும். ஏன்னா கானானாலே தேவான் ஆயிடுது. அஃப்கோர்ஸ் அவர் தான் வந்து தமிழ் சினிமா மியூசிக்ல கானாவை பெருசா பண்ணது அவர் தான். பட் அவர் பண்ண மெலடிஸை வந்து பெருசா கொண்டாடாமே விட்டுட்டோம். நிறைய பாட்டு இருக்கு, எக்கச்சக்கம். லைக் செம்மீனா விண்மீனாலாம் அவுட் ஆஃப் த ப்ளூ சொல்றேன். அந்த பாட்டுலாம் நான் கேட்டே பல வருஷம் ஆச்சு. இருந்தாலும் எனக்கு தேவாவோட மெலடியில அது வருது. அப்புறம் கனவே கலையாதே அந்த பாட்டு கண்ணெதிரே தோன்றினான்னு நினைக்கிறேன். அந்த படம் நிறைய தேவாவோட மெலடிஸ் தான் வந்து பயங்கரமா ரிவைஸ் பண்ணிருக்கேன். அஃப்கோர்ஸ் வித்யாசாகர் அப்பப்போ தேவா ரொம்ப ட்ரம்ப் கார்டு மாதிரி அவரு அவன் வேற யாராச்சும் போட்டிருப்பாங்க நினைச்சு தொடர்ந்து பார்த்தா வித்யாசாகரா அந்த மாதிரி தான் எல்லா ஆல் ஏரியால கலக்கிருப்பாரு அவரு. பட் வித்யாசாகரோட சிக்னேச்சர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஈவன் தேவாசரோட சிக்னேச்சருமே வந்து அவங்க பாட்டு கேட்டா ஓகே இது வித்யாசாகர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும். அதுவே அவர் அந்த சிக்னேச்சர் வச்சிருக்கிறதே வந்து செம்ம மேட்டர் தான். இப்போ எல்லாருக்குமே சிக்னேச்சர் இருக்கு. பட் வித்யாசாகரோட சிக்னேச்சர் வந்து வயலின்ஸ்ல பயங்கரமா தெரியும். அவர் வயலினை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுலையும் வயலினை அரேஞ்ச் பண்ணிருக்கிறதுலையும் ஓகே இது வித்யாசாகர் சாங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கம்போசர் அவர். இது ரிதம் ஆல்பம் கூட எனக்கு வந்து ஏர்லியர் ஆன் மை லைஃப் டீன்ஸ்ல பட் ஏர்லியர் ஆன் நிறைய வீட்டுல கேட்ட ஞாபகம் எனக்கு இருக்கு. ரிதமோட ஆல்பம் அப்போ ஆப்வியஸ்லி கேசட் தான். எங்கேயாச்சும் வீட்டுல யாராச்சும் பிளே பண்ணுவாங்க, எல்லாம் எங்கேயாச்சும் வெளில போகும்போது கேட்கறது. ரிதம் ஆல்பம் எனக்கு ரொம்ப கிளியரா இருக்கு மைண்ட்ல. என்னோட கசின் ஆக்சுவலா ரிதம்ல நடிச்சிருப்பாரு, அந்த மீனாவோட சன்னா. அதனாலே எக்ஸ்ட்ரா கேசட் வாங்கி வச்சிருப்பாங்க வீட்டுல. அதனால அது போட்டு கேட்டு எனக்கு மைண்ட்ல வந்து ஓடிட்டே இருக்கும். ரிதம்லாம் கோல்டு. 5 பாட்டுமே வேற லெவல் சாங்ஸ். ஆமா அது ஆக்சுவலா ஒரு ட்ரிவியா இருக்கு. அந்த நதியே காதல் நதியே சாங் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது 40 மினிட்ஸ்க்கோ என்னமோ ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் பெருசா போக ஓகே நல்லா இருக்கு, இந்த லிரிக் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கட் டவுன் பண்ணாங்க. ஓகே 5 நிமிஷத்துக்கு தான் நம்மளால பாட்டு ரிலீஸ் பண்ண முடியும், 5 நிமிஷத்துக்கு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கிரியேட்டிவ் லிபர்ட்டி இருந்துச்சு. ஆல்பமே 30 நிமிஷம் கூட இல்ல, 20 நிமிஷத்துல முடிஞ்சிருது. சாங்ஸ் எல்லாம் 3 நிமிஷம் மேக்சிமம். அது எஃப்எம்ஸ் அவங்க பண்ண வேலைதான். எஃப்எம்ஸ் பிளஸ் டு அன் எக்ஸ்டெண்ட் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ். எஃப்எம்ஸ்க்கு வந்து ஆட்ஸ் போடணும். ஆட் ஸ்லாட்டுக்காக அவங்க சாங்கை கட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கம்போசர்ஸ் ஒரு டைம்ல நீ பாட்டை கட் பண்றதுக்காக நான் பாட்டு போடுறேன் இரு நானே கட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி கட் பண்ணி கொடுத்தாங்க. ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸோட லிசனிங் ஹார் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. 3 மினிட்ஸ்க்குள்ள இருந்தா ஒரு லிசன் கவுண்ட் அப்படின்னு. ஸோ கிரியேட்டிவிட்டியை வந்து டெக்னாலஜி பயங்கரமா கொல்ல ஆரம்பிச்சிருச்சு அந்த இடத்துல. நீங்க வந்து அந்த நான் முன்னாடியே கேட்கிற கேள்விக்கு நான் இப்ப பதில் சொல்லிட்டு இருக்கேன். பட் அந்த அன்எக்ஸ்பெக்டட் சாங்ஸ் ஒன்று சொன்னீங்க, லைக் ஏன் நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டாங்கன்னு. 3 பேர் 3 காதல் ஆல்பம் கேட்டிருக்கீங்களா? சூப்பரா இருக்கும் அந்த ஆல்பம். ஆனா யாருமே அந்த ஆல்பம் பெருசா செலிப்ரேட் பண்ணல. படம் அவ்வளவு நல்லா போகாததுனால ஐ திங்க் பெருசா கண்டுக்கலன்னு. எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கும். அந்த செம்ம கோல்டு அது. ஆக்சுவலா 6 பாட்டுமே இன்னைக்கு அந்த பாட்டை வந்து கேட்டாலும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பயங்கர போஸ்ட்மார்ட்டமான ஒரு கதை.
அது வசந்தே வந்து அந்த ஆடியோ லான்ச்ல தான் சொன்னார். யுவன் அந்த இன்னொரு ட்ரிவியா என்னன்னா, அந்த படத்துக்கான 6 சாங்குமே ஆக்சுவலா ஒரு சாங் மட்டும்தான் ஃப்ரெஷ்லி கம்போஸ்ட் ஃபார் த மூவி. மற்ற எல்லாமே வந்து யுவன் ஓகே இதை நம்ம அப்புறமா பண்ணலாம்னு சாங் பேங்க்ல வச்சிருந்த சாங்ஸ் இது. காதல் எந்தன் காதல் மட்டும்தான் உடனே டக்குன்னு கம்போஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுது. அந்த கம்போசிங் வீடியோ ஒன்று ஆடியோ ஒன்று யூடியூப்ல இருக்கும், முடிஞ்சா கேளு, பயங்கரமா இருக்கும். முத்துக்குமார் யுவன் வசந்த் 3 பேரும் சிச்சுவேஷன் சொல்லி ஒரு 2 minutesல சாங் கொடுப்பாரு, அப்படி ஜாம் பண்ணியே. அவர் 2 minutesல டியூன் கொடுத்த உடனே அப்படி முத்துக்குமார் எழுதுவாரு, காதல் எந்த காதல் என்ன ஆகும் நெஞ்சமே அப்படின்னு சொல்லுவாரு. மேஜிக்கலா இருக்கும். பாடுவாரு அப்படியே டக்குன்னு, எழுதுறத வந்து பாடுவாரு. கொலாபரேஷன்லாம் அவங்க காம்பினேஷன் ரொம்ப ஆமா. அவருக்கு அவங்க அந்த காம்பினேஷன்லாம் யாருமே கிட்ட கூட வர முடியாது சீரியஸா. அவங்க எல்லா சார்ட் ஆஃப் ஜானர், எல்லா இமோஷன், எல்லா ரிலேஷன்ஷிப் எல்லாத்துக்குமே அவங்க ஒர்க் பண்றாங்க. ஜஸ்ட் ஸ்டாண்டர்ட் இங்க செட் பண்ணி வச்சிட்டாங்க. ஓகே, வேற என்ன பாட்டு? இன்னொரு ஆல்பம் நான் லைட்டா விட்டுடிச்சிட்டேன். ஆனா எனக்கு வந்து சச்சின் ஆல்பம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்ச அகைன் அது கொஞ்சம் சைல்ட்ஹுட் தான். ஆனா வாடி வாடி வாடி, அப்புறம் அந்த கண்மூடி திறக்கும் போது, அதுக்கப்புறம் அந்த தீம் ஆஃப் சச்சின், பீட்ஸ் ஆஃப் சச்சின். ஆமா பீட்ஸ் ஆஃப் சச்சின் அது செம்மையா இருக்கும். எனக்கு ஐ திங்க் க்ரோயிங் அப் எல்லாருக்குமே அந்த ஒரு ஓப்பனிங் சாங், மாஸ் சாங், அந்த ஹீரோ என்ட்ரி எல்லாருக்குமே நிறைய இருக்கும். எனக்கு அந்த பாட்டு பிடிக்கும். அப்புறம் அத்திந்தோம், அந்த சந்திரமுகி. ஆக்சுவலா சந்திரமுகி சச்சின் ரெண்டுமே ஒரே நாள் ரிலீஸ் ஆன படம். ரைட். அதனாலதான் ஆக்சுவலா சச்சின் பெருசா போகலன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பிகாஸ் சந்திரமுகியோட கமர்ஷியல்ஸ். அது வந்து எனக்கு அந்த அத்திந்தோம் பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு தெரியல, சின்ன வயசுல அப்ப என்ன 10 வயசு இருக்கும், ஆனா பாடிக்கிட்டே இருப்பேன் அந்த பாட்டு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த அத்திந்தோம். நான் வந்து சச்சின் சந்திரமுகி ரிலீஸ் ஆகும்போது நான் 9th படிச்சுட்டு இருந்தேன். ஆமா, சச்சின்லாம் ரொம்ப பிடிக்கும். சச்சின்லாம் கவுண்ட்லெஸ் டைம்ஸ் பார்த்த படம். இப்போ ரீசெண்டா தேவி ஸ்ரீ பிரசாத்தோட பர்த்டேக்கு கூட வந்து அவரு வாடி வாடியோட ஏதோ ஒரு இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோ போட்டதுக்கு கடியில வந்து ஃபேன்ஸ் தலைவா தமிழுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. அதனால தமிழ்ல பாட்டு போடும் போதெல்லாம் மதிக்க மாட்டீங்க, அவன் தமிழுக்கே வர மாட்டான், இப்ப போய் கூவிட்டு இருக்கீங்களேன்னு இருக்கும். ஆமா, அவர் கடைசியா என்ன பண்ணாரு? மன்னன் அன்புக்கு அப்புறம் சிங்கம் பண்ணாரு. சிங்கம் 2, பிரம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசான படம் பண்ணாரு, சசிகுமார் சாரோட படம். ஆமா, சாமி 2 அவர் தான் பண்ணாரு நினைக்கிறேன். சாமி ஸ்கொயர் அவர் தான் பண்ணாரு. ஆமா. அப்புறம் எனக்கு வந்து ஒன் சவுண்டிங் சேஞ்ச் தட் இப்போ ஆப்வியஸ்லி அந்த ராஜா சார் இருந்து ரேமான் சார் அந்த சேஞ்ச் வரும்போது நான் வந்து பிறக்கவே இல்லை. ஸோ அதனால எனக்கு அந்த சேஞ்சோட பாதிப்பு தெரியல. பட் எனக்கு சானா கேம் இன் டு த பிக்சர். எனக்கு அந்த நான் சூதுகவும் ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பார்த்தேன். ஐ திங்க் ஆஃப் சானாஸ் ஃபிலிம்ஸ். எனக்கு சூதுகவும் பார்க்கும்போது அந்த மியூசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து மறக்கவே மாட்டேன். அங்க இருந்தா பிகாஸ் இட் வாஸ் வெரி டிஸ்ரப்டிவ். இது வரைக்கும் நம்ம கேட்காத ஒரு சவுண்டிங், கேட்காத பேட்டர்னா இருந்தது. ஸோ அங்க இருந்து எனக்கு தெரிஞ்சு ஆல் ஆஃப் சானாஸ் ஆல்பம்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பீட்சால இருந்து இது, அதுக்கப்புறம் குக்கு இறைவி, என்ன படம், லூசியாவோட எனக்குள் ஒருவன், அதுவும் பிரபலமாகவே. மத்த லாங்குவேஜ் கேட்கறதுல மத்த லாங்குவேஜ் பக்கம் போகவே தேவை. அப்படியா? மத்த லாங்குவேஜ் சாங்ஸே கேட்கறது இல்லையா? ஹிந்தி ரைட்டா அப்பப்போ ஏதாவது பாப்புலர். ஆனா இப்ப அந்த கேசரியா அந்த மாதிரி எல்லாம் எல்லாருமே கருத்து பேசிட்டு இருந்தாங்க. ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு வச்சிருக்கோம். பட் மத்தபடி நமக்கு தெரியாம இருக்க கூடாது. நம்ம வேற அப்பப்போ வடக்கு போயிட்டு வந்தோம். ஆமா, அங்க போய் அவங்க ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க, நம்ம கான்டெக்ஸ்டே புரியாது. அது ஒண்ணு மெட்ராஸ் ஆல்பம் எனக்கு ஐ திங்க் அதுவும் கொஞ்சம் லேட் டீன்ஸ் தான். அது எனக்கு ரொம்ப நானி அது. அதுக்கப்புறம் இது மனிதனோட ஆல்பம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஆமா, அந்த ஆல்பமும் சூப்பரான ஒரு ஆல்பம். உங்க டீன்ஸ்க்கும் என் டீன்ஸ்க்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும்? ஒரு 8-7 இயர்ஸ் இருக்குமா? இருக்கும், ஈஸியா இருக்கும். 7 இயர்ஸ் இருக்கு. ஆமா, ஆனா உங்க டீன்ஸ் தான் தல ஃபன்னா இருந்திருக்கும். நிறைய யுவன், எனக்கு தெரிஞ்சு யுவனோட பீக் அதுதான். ஆமா, 2000 காதல் கொண்டேன் 7G. ஆமா, இல்ல காதல் கொண்டேன் 7G அப்போ டீன். ஆமா, டீன் சொல்லலாம். ஆமா, ஏர்லி. பட் 2009, 10, 11 வந்து மறக்கவே முடியாத ஒரு பீரியட் ஃபார் யுவன் ஃபேன்ஸ். பயங்கரமான ஒரு பீரியட் அது. எவ்ரி வீக் ஒரு யுவன் படம் ரிலீஸ் இருக்கும்.
எவ்ரி வீக் வந்து ஒரு ஆல்பம் ரிலீஸ் இருக்கும். அப்போல்லாம் இந்த சிங்கிள்லாம் கிடையாது. சிங்கிள் ஈவன் தோ லேசா லேசால ஃபர்ஸ்ட் ஹாரிஸ் பண்ணாரு, அப்புறம் ஈவன் வானம்ல பண்ணாங்க. இருந்தாலும் எனக்கு அப்போல்லாம் வந்து ஃபுல் ஆல்பமா கேட்குற ஜாய் வந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எவ்ரி ட்ராக் வில் சர்ப்ரைஸ் யூ. உங்களுக்கு அந்த படத்தை அப்போல்லாம் வந்து ஆடியோ லான்ச் அன்னைக்கு தான் ட்ரெய்லரும் பண்ணுவாங்க. ஸோ அந்த படத்தை பத்தி எதுவுமே நமக்கு தெரியாது. அந்த ஆல்பம் கேட்கும்போது நமக்கு ஒவ்வொன்றுமே வேற வேற மாதிரி இருக்கும். பையாவோட லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு பயங்கரமா எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு. பையாவோட லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நான் மகாநல்லோட லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் பையாக்கு அப்புறம் நான் மகாநல்ல வருது. நான் மகாநல்லோட எக்ஸ்பெக்டேஷனே பயங்கரமா இருந்துச்சு. யுவன் கார்த்தி திரும்ப வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷனே பயங்கரமா இருந்துச்சு. அது எல்லாமே இப்போ ரொம்ப இந்த சிங்கிள்ஸ் வந்து அதை பயங்கரமா கெடுத்து விட்டுறதுங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான கருத்து. எனக்கு வந்து அதை டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. இப்போ வந்து அந்த ஹைப் ஹைப்பும் ரொம்ப மாறிடுச்சு. இப்போ நம்பர்ஸ் பத்தி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல எவ்வளவு இது பண்ணும், அதெல்லாம் முன்னாடி அப்பெல்லாம் இல்ல. ஜாலியா நம்ம போய் கேட்டு அந்த ஒரு சுகமே பயங்கரமா இருக்கும். இன்ஃபேக்ட் அது எப்படி டிஃபைன் பண்ணனே தெரியல. நான் வந்து வட சென்னை ஆல்பம் வந்து சந்தோஷ் கையில் விழுந்த காலில் வந்து நம்ம இது ஃபுல் ஆல்பமும் பண்ணலாம், அதுக்கு சிங்கிளே ரிலீஸ் பண்ண வேணான்னு சொன்னேன். அவரும் அதே மீட்டர்ல தான் இருந்தார். எல்லாரும் சிங்கிள் பண்ணாங்க, நம்ம ஃபுல் ஆல்பம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஆல்பம் மட்டும். எனக்கு அன்னைக்கு வந்து ரொம்ப நிம்மதியா நான் தூங்கினேன் அன்னைக்கு நைட்டு. ஓகே, ஏதோ நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த ஜாய் மிஸ் அவுட் ஆகுது இந்த சிங்கிள் இதுல. ஹைப் எல்லாம் ஓகே, பட் டெய்லி ஒரு 10 சிங்கிள் வருது, நிறைய கண்டென்ட் இருக்கு. அது அது எந்த அளவுக்கு ஹெல்தின்னு எனக்கு தெரியல. இப்போ ஃபாரின் ஆர்டிஸ்ட்லாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எட் ஷீரன்லாம் ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ண போறான்னா அந்த ஆல்பமோட ட்ராக் லிஸ்ட் விட்டு 2 மாசம் முன்னாடி ஒவ்வொரு சாங் விட்டுறது ஓகே. அங்க வந்து அதுக்கான மார்க்கெட் இருக்கு. அதுக்கான மார்க்கெட்டை தாண்டி அந்த ஆர்டிஸ்டுக்கான மார்க்கெட்டும் அவ்வளவு பெருசா இருக்கு. நம்ம ஊர்ல நம்ம இருக்கிறது தமிழ்நாடு மட்டும்தான், கன்சியூமர்ஸ் இங்க தான் இருக்காங்க. நிறைய படம் இருக்கு, வருஷத்துக்கு 250 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஆல்மோஸ்ட் டெய்லி ஒரு சிங்கிள் ரிலீஸ் ஆகுதுல. எந்த நாளும் கெட்ட நாள்னு யாருமே இல்லை. எல்லாருக்கும் எல்லா நாள்லயும் ஏதோ ஒரு நல்ல நேரம் கிடைச்சிருது, ரிலீஸ் பண்ணிடுறாங்க. பட் கன்சியூமர்ஸ் எங்க இருக்காங்கிறது தான் கேள்வி. நிறைய நல்ல பாட்டை நம்ம கேட்காம விட்டுறோம். என்னோட வருத்தம் அதுதான். நிறைய நல்ல பாட்டையும் நம்ம கேட்காம விட்டுறோம் இந்த கூட்டத்துல. ஆமா, இப்ப நம்ம சேலிபிரிட்டி தானே பாக்குறோம். எந்த பாட்டுக்கு ரீல்ஸுக்கு இந்த பிட்டுக்கு டான்ஸ் ஆனா ஹிட் ஆகுதுன்னு தான் யோசிக்கிறாங்களே தவிர அவங்க பாட்டுக்கு they are always going by your expectation. அதான் பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு. நீங்க சொன்ன மாதிரி தான் எனக்கு ராவணன் ஞாபகம் இருக்கு. ராவணன் சிடி வாங்கிட்டு வரும்போது அதுவும் பயங்கரமான ஒரு சவுண்டிங். எல்லா பாட்டும் எவ்ரி டைம் யூ மூவ் டு தி நெக்ஸ்ட் சாங் அதோட சவுண்ட் பயங்கரமா சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க, வேற மாதிரி இருக்கும். ஆமா, அந்த ஃபீலிங் எனக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பாய்ஸ் ரிலீஸ் ஆகும்போது. அப்போ வந்து எனக்கு ஆப்வியஸ்லி ரொம்ப ரொம்ப சின்ன வயசு தான். ஆனா நான் இப்போ என் கசினோட என்னோட பெரியமா வீட்டுல தங்கிட்டு இருந்தேன். ஸோ என் கசினுக்கு வந்து அப்போ பீக் டீன்ஸ். ஸோ அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டு அந்த டேப் பாக்ஸ்ல வந்து சவுண்ட் சிஸ்டம்ல வந்து பாய்ஸ் பிளே பண்ணி செம்மையா ஃபீல் ஆயிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ வரைக்கும் அந்த ஆல்பம் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா ஞாபகம் இருக்கு. ஒவ்வொரு பாட்டும் அந்த டைமுக்கு எவ்வளவு ரெலவெண்டா இருந்திருக்கும். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் என் டீன்ஸ்ல இருக்கும்போது இந்த டீன்ஸை செலிப்ரேட் பண்ற மாதிரி அந்த விஷயம் எதுவுமே வரல. எனக்கு தெரிஞ்சு காதல் தேசம் வரும்போது அது இருக்கும். அந்த ஒரு காலேஜ் இப்படிதான் இருக்கும், காதல் எடுத்து நம்ம அந்த கம்ப்யூட்டர் அந்த ஒரு விஷயம் வந்து பாய்ஸ்ல அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் லவ் அது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அந்த மாதிரி ஐ டோன்ட் திங்க் வி காட் எனிதிங் அவ்வளோ ஃப்ரெஷ். லைக் எல்லாம் பிரேக்கப் தான் இருக்குமே தவிர அந்த ஒரு ஃபீலிங் அந்த ஃப்ரெஷ்னஸ் எதுவுமே எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நான் வந்து பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா? இல்ல, ஆக்சுவலா இப்போ ஒரு ஆல்பம் கேட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஆல்பமா கேட்டு எனக்கு பயங்கர ஃப்ரெஷ்ஷா இருந்தது லாஸ்டா யோசிக்கிற நிலைமைக்கு ஆயிடுச்சு எனக்கு. கடைசியா எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு டைம் ஜோனுக்கு போறதுக்கான ஸ்பேஸே இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு கடைசியா எனக்கு 3 பேர் 3 காதல் சொல்லுவேன். எனக்கு ஆல்பமா கேட்டு பயங்கர பா என்ன ஒர்க்ல அப்படின்னு இருந்தது. எஸ்பெஷலி அதுல வந்து கிறிஷ் ஒரு பாட்டு பாடியிருப்பாரு, கிறிஷும் பிராசியும் கொல்லாமல் கொள்ளுதேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. எனக்கு அந்த பாட்டு பயங்கர ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து உனக்காகவே உயிர் வாழ்கிறேன் யுவன் பண்ணியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்ச அவர் பண்ண 2வது டப்ஸ்டெப் அது. தமிழ்ல ஃபர்ஸ்ட் டப்ஸ்டெப் பண்ணது இவன் தான். ஃபர்ஸ்ட் டப்ஸ்டெப் வந்து கோவால இடைவெளின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கு கோவால, அதுதான் ஃபர்ஸ்ட் டப்ஸ்டெப். அதுக்கடுத்து வந்து உனக்காகவே உயிர் வாழ்கிறேன் பண்ணியிருந்தாரு. அதுல வந்து எனக்கு அந்த யுவன் பாடின விதமோ சில எனக்கு என்னோட காது சரியில்லைன்னு தெரியல, நான் ரொம்ப நாளா வந்து டச்
பயன் நெஞ்சே அப்படின்ட்டு இருந்துச்சு. எனக்கு கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு பாட்டு கேட்டதுல இருந்து. நான் நெக்ஸ்ட் டே நான் முத்துக்குமாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் இது என்ன சார் அப்படின்னதுக்கு அவர் சொன்னார், டச் பை ஏன் ஏஞ்சல் அப்படின்னாரு. ஓ அததான் நம்மளால இவ்வளவு ஸ்டைலிஷா பாடியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தெரியும். ஓகே, ஸோ அது ஒரு செமையான ஒர்க். அது அந்த ஆல்பம்லாம் பயங்கரமா இருக்கும். இப்ப யாராவது அதை வேற ஏதாவது படத்துல யூஸ் பண்ணா கூட நல்லா இருக்கும். ஆமா, இல்ல கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு கடைசியா நான் வந்து ஒரு ஆல்பம் கேட்டு சரி என்னமோ ஒரு விதத்துல ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னா நெஞ்சம் மறப்பதில்லை ஆல்பம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ரொம்ப ரொம்ப வேக்கியா இருக்கும். ஆமா, அவரு ஜென்ரலாவே அவர் கொஞ்சம் ஒரு ஆன்வலை புஷ் பண்ணுவாரு செல்வா சாரோட கொலாபரேட் பண்ணும்போது. இது வந்து அந்த ஆன்வலை தூக்கி ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி போட்ட மாதிரி இருக்கும். பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்புறம் உங்களோட காலட்டுனா இருந்தது ரொம்ப மாலை ஒரு 4 வருஷமா இருந்துச்சு. ஆமா, அந்த படம் கேட்டுதான் உங்க காலட்டுன கேட்டுதான் நான் வந்து என்ன அந்த பாட்டு எங்க தேடி கண்டுபிடிச்சு அந்த ஆல்பம் கேட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஆல்பம். அந்த ஆல்பம் ரொம்ப பர்சனல் எனக்கு. ஏன்னா செல்வாவும் இவனும் யாரடி நீ மோகினிக்கு அப்புறம் கொலாபரேட்டே பண்ணல. அவங்க 2 பேருக்குள்ள பெரிய பிரச்சனை. ஒரு படம் ட்ராப் ஆச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிக்கிறதுலயே இல்லை. ஒரு யுவன் ஃபேனா வந்து அது ரொம்ப தட் ஃபெல்ட் லைக் அ பிரேக்கப் எனக்கு. ஸோ அவங்க வந்து அதுக்கப்புறம் 1001 ஆடியோ லான்ச்ல தே மெட். அதுக்கப்புறமும் எந்த படமுமே ஒர்க் பண்ணல. தென் நெஞ்சம் மறப்பதில்லை நடக்கும்போது நான் எப்படியாவது வேண்டிட்டு இருந்தேன், இந்த படத்துல நம்ம எப்படியாவது ஒரு பார்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அஃப்கோர்ஸ் ஆடியோ யுவன் ரெக்கார்ட்ஸ்க்கு வரும்போது ஐ ஒர்க் அந்த ஆல்பம்ல. ரொம்ப எமோஷ்னலா இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச 2 பேர், 2 ஐகான். ஒரு முத்துக்குமார் இல்ல இருந்தாலும் பரவாயில்ல, செல்வா இருக்காரு, யுவன் இருக்காரு. இந்த படத்துல நம்மளோட பங்களிப்பும் ஏதோ ஒரு ஓரத்துல இருக்குங்கிறது வந்து ரொம்ப எமோஷனல். அந்த ஆல்பம்காக ஒரு 2 நாள் ஃபுல் ப்ரொமோஷன் அவங்க கூட டிராவல் பண்ணேன். என் லைஃப்லயே நான் அவங்க எது சொன்னாலும் ஓகே பண்ணிடலாம், இதுவா சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் ரியாக்ட் பண்ணது வந்து நான் அன்னைக்காதான் இருக்கும். ஏன்னா மற்ற எல்லா டைமுமே வந்து எனக்கு ஏதாவது ஒரு ஹெசிடேஷன் இருக்கும், இல்லை இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னா நான் சொல்லிடுவேன். பட் அவங்க 2 பேரும் கேட்கும்போது என்னால எதுவுமே டினை பண்ண முடியல. இது பண்ணலாமா, பண்ணலாம் சார், இது பண்ணலாமா, பண்ணலாம் சார். இன்ஃபேக்ட் என்னோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் வித் செல்வா அண்ட் யுவன் 2 பேர் உட்காந்துருக்காங்க, நான் உட்காந்துருக்கேன். என்ன பார்த்தோன்னே ஓகே லிரிக் வீடியோ பண்ணணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் எப்படி சார் பண்ணணும், ஃபோட்டோஸ்லாம் கொடுங்க அப்படின்னதுக்கு அவங்க சொன்னாங்க, படத்துக்கு நான் பெருசாக ஃபோட்டோ எடுக்கல, இருக்கிறத வச்சு பண்ணுங்க. இருக்கிறத வச்சு நான் புரியல சார், என்ன வேணாலும் பண்ணுங்க, இந்த செருப்பு போடுங்க, இந்த மேட்டை போடுங்க அப்படின்லாம் சொன்னார். சார் நிஜமா சொல்லி, நிஜமா சொல்லி நான் விளாட்டுக்கெல்லாம் சொல்ல, படத்துல நாங்கள் பெருசா ஃபோட்டோஸ் எடுக்கல, என்ன வேணுமோ பண்ணுங்க அப்படின்னாங்க. நீங்களே ஃபீச்சர் ஆகி கூட லிரிக் வீடியோ பண்ணுங்க. சார் நிஜமா அப்படின்னா, ஆமாப்பா நீ கூட ஃபீச்சர் ஆகிக்கோ. இப்ப போய் பாத்தீங்கன்னா பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டால என்னோட போட்டோஸ்லாம் இருக்கும் அதோட லிரிக் வீடியோல. சொன்னீங்க செஞ்சுட்டேன். ஆமா, என்ன உன் போட்டோ போட்டுருக்க, சொன்னீங்க செஞ்சுட்டேன், அவ்வளவுதானே. கேட்டார் அதுக்கப்புறம் கேட்டார். அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச் அன்னைக்கு கூப்பிட்டு சொன்னாரு, நான் ரொம்ப வேக்கியான ஒரு லிரிக் வீடியோ தான் எதிர்பார்த்தேன், நான் எப்படி நினைச்சேனோ இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன், நீ அப்படியே டெலிவர் பண்ணிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாரு. அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அண்ட் அந்த படம் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதானே ரிலீஸ் ஆச்சு, போன வருஷம் March 5 ரிலீஸ் ஆச்சு. அதுவுமே ரொம்ப எனக்கு அன்னைக்கு நைட் ஃபுல்லா தூக்கமே வரல. நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் 4 o'clock ரோஹிணியில போறேன். அன்னைக்கு விடிய நான் தூங்கவே இல்லை. அந்த அவங்களோட டிராவல், அதுக்கப்புறம் நம்மளோட டிராவல் அந்த படத்துல அப்படின்னு ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ், நீ நெஞ்ச மறுப்பதில்லை சொன்ன உடனே கொஞ்சம் பொங்கிட்டேன். சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். இல்ல அந்த டெம்ப்ளேட் எனக்கு அது கேட்கும்போது ரொம்ப வேக்கையா இருந்தது. அந்த மாலை வரும் வந்து டிரான்சிஷன் டு அந்த பிட்ல ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. மாறிட்டே இருக்கும் அந்த ஒரு ஜானர். மியூசிக் பத்தி அவளுக்கு தெரியாது, பட் ஜானர்னு நான் சொல்றேன், அதோட ஆக்சுவல் மீனிங் என்னன்னு தெரியல, பட் அது மாறிட்டே இருக்கும் அந்த வைப். சோ அது வந்து எனக்கு ரொம்ப, நான் ஃபர்ஸ்ட் டைம்லாம் கேட்டு தெரிச்சிட்டேன், என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க அப்படி இருந்துச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தீம் மியூசிக்கை வந்து சிங்கிளா ரிலீஸ் பண்ணோம், குட் பேட் அக்லின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் மற்ற சாங்ஸ் பண்ணோம். ஸோ அதுவுமே டக்குனு ஈவினிங் டிசைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே ரிலீஸ் பண்ணிட்டோம். ஸோ எங்கெங்கே ஏதாவது புதுசா பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். சூப்பர். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களுக்கு. 2010ல இருந்து 2022 வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் லைக் சே மெமரபிள் புது மியூசிக் டைரக்டர்ஸோட ஃபர்ஸ்ட் ஆல்பம்ஸ் தான் என்னன்னு சொல்லுவீங்க? அந்த பீரியட்க்கு அப்புறம் வந்து புதுசா வந்தவங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆல்பம்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சுன்னா எந்த ஆல்பம் சொல்லுவீங்க? கண்டிப்பா 3 சொல்லுவேன்.
3யோட வேவ் வந்து பயங்கரமான ஒரு வேவ். ஏன்னா அந்த டைம் வந்து அப்போ அப்போ ஜிவி ஒரு ஹைல இருந்தாரு, யுவன் ஒரு ஹைல இருந்தாரு. அந்த அந்த டைம்ல வந்து அணி பண்ண ஒரு நாய்ஸ் இருக்குல்ல, வைப்ரேஷன் அணி பண்ணது வந்து ஈவன் தோ வைதிஸ் கொலவெரி பெரிய வைரல் ஹிட்டா இருந்தாலும் அந்த ஆல்பமா வந்து அந்த அந்த சிங்கிள் வந்த பிறகு அந்த ஆல்பம்க்கான எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமா இருந்துச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீறி ஒரு வேலை பார்த்தது வந்து ரொம்ப, நான்லாம் யோசிச்சேன் இது கண்டிப்பா நடக்காது, இந்த மாதிரி ஒரு ஹிட் வச்சிட்டாரு, ஒரு வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, இது எப்படி இதை டேக்கிள் பண்ண போறாருன்னா செம்ம ஆல்பம் அது. ஸோ அஃப்கோர்ஸ் அணி 3. தென் இன்னொரு எனக்கு ரொம்ப பிடிச்ச டெவ் வந்து அட்டகத்தி. அட்டகத்தி ஃபார் மல்டிபிள் ரீசன்ஸ். ஒரு மல்டிபிள் ரீசன் ஒன்று வந்து சந்தோஷ் நாராயணன் அஃப்கோர்ஸ் டெபு. அந்த ஆல்பம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் அவரும் பேச ஆரம்பிச்ச டைம்ல வந்து நான் கேட்டேன், சார் எப்படி சார் அந்த படம் பண்ணீங்க போது அவர் சொல்லுவாரு, எனக்கு அந்த படம் பண்றதுக்கு முன்னாடி டேப்பே தெரியாது, டேப்பு, கானா பாட்டு, தாரை, இது எதுவுமே எனக்கு தெரியாது. ரஞ்சித் என்னை கூட்டு போய் எனக்கு ஒரு புது வேர்ல்டை ஓப்பன் பண்ணி விட்டாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சேன், எனக்கு இப்போ வரைக்கும் அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு. ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஒரு டெபியூட் ஆல்பம், தெரியாத ஒரு சவுண்ட்ஸ்கேப், தெரியாத ஒரு ஒரு மக்கள், தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பண்ணும்போது வந்து அது ரொம்ப ஏலியனேட்டடா தான் இருக்கும். மேபி அது ரஞ்சித் அண்ணாவோட இன்ஃப்ளூயன்ஸ்னாலேயோ என்னமோ அது ரொம்ப ஆத்தென்டிக்கா இருந்துச்சு. கேட்கும்போது ரொம்ப ரொம்ப ராவா, ரஸ்டிக்கா, ஃபில்டர் இல்லாம இருந்துச்சு. சந்தோஷோட அது ரொம்ப பிடிக்கும். இன்னொரு ரீசன் ஏன் அட்டகத்தினா, ரொம்ப பர்சனலா நான் யுவனை மீட் பண்ணது வந்து அட்டகத்தி ஆடியோ லான்ச்ல ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதுக்கு முன்னாடி அவருக்கு என்னைய தெரியும், இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது வந்து 9th Jan 2012. ஸோ அதுதான் அன்னைக்கு தான் வந்து அட்டகத்தி ஆடியோ லான்ச் ஆச்சு சத்யம்ல. ஸோ அப்போ மீட் பண்ணேன். ஸோ அதனால அது ரொம்ப பர்சனல். அட்டகத்தி அஃப்கோர்ஸ் சொல்லுவேன். ஆமா. அதுக்கு அடுத்து வந்து 96 உனக்கு வந்து கோவிந்த் வசந்தாவோட டெபியூ, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 96ஓட ஆல்பமும் அது ஒரு வைப்ல பயங்கர ஃப்ரெஷ்ஷா இருந்தது. ஆமா, 96. அப்புறம் ஜிப்ரானோட டெபியூ வாகை சூடவா. வாகை சூடவா வந்து எனக்கு திங்க் மியூசிக் சந்தோஷ் அண்ணா ஒரு நாள் ஃபோன் பண்ணிட்டு, நான் இன்னைக்கு ஒரு ஆல்பம் கேட்டேன், இந்த ஆல்பம் நீ கேட்கணும், இன்னும் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சாங்ஸ் அனுப்பிச்சாரு. சாங்ஸ் அனுப்பிச்சிட்டு எனக்கு சொன்னாரு, கார்த்திக் ராஜாவும் ஏஆர் ரஹ்மானும் சேர்ந்து ஒரு ஆல்பம் பண்ணா, 2 பேரும் சேர்ந்து ஒரே ஆளா இருந்தா ஒரு ஆல்பம் என்ன குவாலிட்டி இருக்குமோ அந்த குவாலிட்டி இந்த ஆல்பம்ல இருக்கு, நீ கேளு அப்படின்னாரு. கேட்டு ஃபர்ஸ்ட் சரசர சாரா காத்து கேட்டேன். செகண்ட் வந்து நல்ல ஞாபகம் இருக்கு, ஃபர்ஸ்ட் சரசர சாரா காத்து, செகண்ட் வந்து போரானே போரானே கேட்டேன். திருஷ்டன். நான் 2 பாட்டு முடிச்சோடனே நான் ஃபோன் பண்ணி, யாருங்க இவரு, எங்க இருந்துங்க பிடிச்சிங்க இந்த ஆல்பம் அப்படின்னு கேட்டப்போ சொன்னாரு, இந்த ஜிப்ரான்னு ஒரு புது கம்போசர் லான்ச் பண்றோம் நம்ம, வாகை சூடவான ஒரு படம், அவர் சிங்கப்பூர்ல இருந்து, சிங்கப்பூர் ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆல்பம் சொன்னாரு. ஸோ வாகை சூடவா வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மெமரபிள் டெபியூ ஆஃப் சம்மன் ஆஃப்டர் 2010. ஸோ அது சொல்லுவேன். அதுக்கடுத்து மெமரபிள் டெபியூ அப்புறம் சுஷின் ஷாம், விஷால் சந்திரசேகரும். விஷால் சந்திரசேகர், சாரி நான் மறந்துட்டேன். நான் இனம்ல ஒர்க் பண்ணேன். இல்ல, இனம்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷ் சிவன் படம் 2014 ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படம் நான் ஒர்க் பண்ணேன். அப்போ இருந்து எனக்கு விஷால தெரியும். ஸோ அவரோட ஒர்க் ரொம்ப பிடிக்கும். அவர் பண்ண நிறைய தெலுங்கு படம், எனக்கு தெலுங்கு சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஷாலோடது. சூப்பரா பண்ணியிருப்பாரு. இப்போ ஓமன பெண்ணையில கூட போதை கணமே பெரிய ஹிட். ஸோ அவரோட ஒர்க் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மலையாளம் சுஷின் ஷாம்னு சொல்லிட்டு ஒரு கம்போசர் இருக்காரு, எனக்கு அவரோட ஒர்க் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து சின்ன சின்னதா ஸ்டார்ட் பண்ணாரு. ஹி ஸ்டார்டட் ஃப்ரம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிறைய படத்துல. அதுக்கு முன்னாடி ஹி ஒர்க்ட் வித் ரெக்ஸ் விஜயனோட டீம்ல இருந்தாரு. அவரோட ஒர்க் ரொம்ப பிடிக்கும். இந்த அது ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்த டேலண்ட்ஸ்ல சுஷின் ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் மெயினா கவர் பண்றோம்னு நினைக்கிறேன். ஆமா, மேஜரா பிடிச்சது. உனக்கு எது இருக்கா ஸ்பெசிபிக்கா இந்த ஆல்பம் பத்தி பேச? இல்ல நான் சொன்னேன், நீங்க மெயினா சொல்லிட்டீங்க. ஓ, நீங்க ஜெனரலா கேக்குறீங்களா? ஆமா ஆமா. ஜெனரலா எனக்கு நினைவுக்கு பயத்தோட ஆல்பம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஆஃப் லேட் நான் மோஸ்டா கேட்டது அந்த ஆல்பம். நான் வந்து சின்ஸ் ஐ நோ தர்புகாசு வாங்குறது பத்தி நான் அதுக்காக நான் சொல்லல. பட் எனக்கு வந்து அதுல ஹே நிஜமே, அதுக்கப்புறம் போய் வரவா, அந்த 2 வெர்ஷன்ஸ் இருக்கும். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பியூட்டிஃபுல் பண்ண விதமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கியூட்டா யதார்த்தமா ஷூட் பண்ணிருப்பாங்க அந்த
ஒரு விஷயத்த, அந்த 2 போர்ஷன்ஸையும். அண்ட் அதுல வந்து எல்லாம் அந்த திருடாதேன்னு ஒரு பாட்டு இருக்கும், அடடானான்னு ஒரு பாட்டு இருக்கும். எல்லாமே எனக்கு மறுவார்த்தை விசிறியை விட எனக்கு மற்ற பாட்டு எல்லாமே ரொம்ப அதிகமா பிடிக்கும். ஆப்வியஸ்லி தட் காட் த மோஸ்ட் கமர்ஷியலி அது கொஞ்சம் பெட்டரா இருந்தது. பட் மற்ற எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கும். எனக்கு அந்த ஆல்பம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கும் இஎன்பிடி வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆல்பம். இன்ஃபேக்ட் வந்து ஹே நிஜமே கேட்டுட்டு வந்து ஹே நிஜமே கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் போய் வரவா கேட்கும்போது ஆடியோ லெவல் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நான் உடனே பேனிக் ஆகி தர்பு கிட்ட கேட்டேன், என்ன ஆடியோ லெவல் கம்மியாக இருக்கு, மாஸ்டர் தப்பா அனுப்பிச்சிட்டீங்க? இல்லை அதை நான் இன்டென்ஷனாக தான் பண்ணேன், அதை அப்படியே வச்சுக்கோங்க, எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னாரு. ஸோ அது பெரிய சீக்ரெட்டா வச்சிருந்தோம் மிஸ்டர் எக்ஸ்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா, எனக்கு வந்து ரிவீல் பண்ணும்போது தான் தெரியும். நிறைய பேர் வந்து ஸ்பெகுலேஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து நிறைய பேர் வந்து சிட் தான் மியூசிக் பண்றாரு அப்படின்னு சொல்லி, நான் வந்து சிட் தான் அப்ப சொல்லியிருப்பாங்களே, ஏன் மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பயங்கரமான ரிவீல் ஆகும். பட் அந்த டைம்ல அது செம்ம பில்டப்பா இருந்துச்சு. ஏன்னா அந்த டைம்ல வந்து ரஹ்மானும் சரி, ஹாரிஸும் சரி, யுவனும் சரி, 3 பேருமே வேற வேற இன்டர்வியூஸ்ல இஎன்பிடி பத்தி கேட்கும்போது ஆமா கேட்டிருக்காங்க அப்படி ஒரு ஹிண்ட்ஸ் டிராப் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே குழப்பமாயிடுச்சு, யார் தாயா பண்றா அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியா தான் வந்தாரு விநாயக் மகாதேவ், அந்த மாதிரி கடைசியா தான் வந்தாரு தர்புகா. அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ஆல்பம். ஆக்சுவலா இதுவும் காத்து வாக்குல 2 காதல்ல வந்து ஆல்பம்ல வராத 2 பாட்டு, அந்த அழகுன்னு ஒரு பாட்டு, அது சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா எனக்கு அது ஒண்ணு பிடிச்சிருந்தது. அப்புறம் காத்து வாக்குல 2 சந்தோஷ் பாடி இருக்கும். ஆக்சுவலா எனக்கு அந்த ஆமா செம ஃபன்னா இருக்கும். சானாவோட நிறைய ஆல்பம்ஸ் இருக்கு. ஆக்சுவலா மகான் கூட சூப்பர், அது ஒரு வேற சவுண்டிங் ஆல் டுகெதர். திருப்பி மகானோட ஆல்பமும் பயங்கரமா பண்ணிருப்பாரு. மேஜரா கவர் பண்ணிட்டோம், முடிச்சுக்கலாம். ஆமா எனக்கு தெரிஞ்சு. ஓகே கிஷன், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் டைம் கொடுத்து எங்க கூட வந்து உன்னோட ஃபேவரட் சாங்ஸ் ஆரம்பிச்சு ஃபேவரட்ஸ் ஆல்பமா மாதிரி மொத்தமா கடைசி ஒரு 15-20 வருஷத்தை ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம் மேஜரா. இல்ல, தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ உங்களுக்குலாம் நீங்க மியூசிக் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஸோ உங்க நாலேஜ் வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பா கேட்கிற வியூவர்ஸ்க்கும் மியூசிக் நாலேஜ் அதிகமா இருக்கும். நான் வந்து ஒரு சராசரி ஆடியன்ஸா வந்திருக்கேன். எனக்கு இந்த பயங்கரமா அண்டர் ரேட்டட் சாங்ஸ் அந்த மாதிரிலாம் தெரியாது. எனக்கு ரொம்ப பேசிக்கான ஒரு டேஸ்ட் தான். அதெல்லாம் கேட்டு பொறுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ கிஷன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் அஸ் டுடே. அண்ட் இந்த எபிசோடு உங்க எல்லாருக்கும் கேட்டுட்டு இருக்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இன்னும் நிறைய எபிசோட்ல சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாட்டுக்காரன். தேங்க்யூ.